அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஒரு சில செட்டிங்களை புதிய யூடியூபர் ஆன் பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் எவ்வளோதான் நல்ல கண்டென்ட்டை கொடுத்தாலும் சில பேருக்கு வியூஸ் போகாது. காரணம் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங்கெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ நான் நேற்றுக்கே ஒரு பகுதி நான் போட்டுட்டேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு புதிய யூடியூபர் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பழைய யூடியூபர் வாட்டவர் யாராக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு சில செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணணும். ஸோ இந்த வருஷத்துக்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டர், என்னம்மா நேற்றுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கல்ல சிஸ்டர், அதை பார்த்து நான் எல்லா செட்டிங்கும் ஆன் பண்ணிட்டேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓகேம்மா சிஸ்டர். அப்புறம் ஒரு விஷயம் இல்லை சிஸ்டர், நீங்கள் பார்ட் 2 போடுறேன்னு சொன்னீங்க. அந்த பார்ட் 2 போடுவீங்களா இல்லை போட மாட்டீங்களா சிஸ்டர்? நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் சிஸ்டர். ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணி பார்த்ததுனால என் மானிட்டைசேஷனுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஸோ உங்கள் வீடியோவில் நான் அதை சரி பண்ணிக்கணும் சிஸ்டர். ஓகேம்மா, அந்த பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இன்னும் சில செட்டிங்கெல்லாம் இருக்குது, ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக இந்த வீடியோவும் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ முக்கியமான செட்டிங் நேற்று நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கும் நான் ஆன் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை நான் வேறு லெவலில் கொண்டுட்டு போக போகிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓகேம்மா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது 0 வியூஸ் தான் வருகிறதா, கவலை வேண்டாம், ஜஸ்ட் 1 செட்டிங் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. ஒருத்தருக்கு மானிட்டைசேஷனே கேன்சல் ஆகிடுச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட்டிங்கை மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ நேற்று ஒரு சில செட்டிங் எல்லாம் அந்த வீடியோவில் சொல்ல முடியல. ஸோ ஏன்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவே 13 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நேற்று என்கிட்ட 2 முக்கியமான டவுட் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒருத்தர் கேட்டிருக்காங்க, மேடம் எனக்கு 2500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 120 வாட்சர்ஸ் தான் இருக்குது, 1 இயர் முடிய போகுது, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, எனக்கு அடிக்கடி விளம்பரம் வருது, இதனால் எதனா பிரச்சனை வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ விளம்பரம் வரது பிரச்சனை வராதுங்க. ஸோ உங்களுக்கு வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண லைவ் போடுங்க, நல்லா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே லைவ் போடலாம். லைவ் எப்படி போடுறது, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி லைவில் பேட் கமெண்ட் பண்ணுறது தடுக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனல்லே சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட்னா, சிஸ் கேன்வா அனிமேஷன் கிளிப் அண்ட் காயின் மாஸ்டர் அனிமேஷன் கிளிப்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம அனிமேஷன் கிளிப் ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு டவுட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஓன் வாய்ஸ் இல்லைன்னா உங்களுடைய ஓன் ஃபேஸ் ரியாக்ஷன் அதில் கண்டிப்பாக மஸ்டாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டவுட்டும் நேற்று பண்ண கமெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டவுட்டு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இப்போ நேற்று பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்டில் வீடியோ இருக்குது. ஏன்னா புதிய யூடியூபர்ஸ்க்கு தான் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எப்பவும் போல குரோம் பேஜில் உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், புதிய யூடியூபர் நேற்று போட்ட வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சேனல் மானிட்டைசேஷனுக்குள்ளார போயிடுச்சு, பிளாட்ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியல அவங்களால. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட்டிங் மாற்றி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரோம் பேஜில் இந்த செட்டிங்கை டச் பண்ணி உள்ளே வந்துடலாம். சரிங்களா? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்ரல் செட்டிங் பார்த்துட்டோம். ஃபுல்லாக இந்த பேசிக் இன்ஃபோலாம் எப்படி உங்களுக்கு செட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங் எப்படி உங்களுக்கு செட் பண்ணணும், இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி எதுக்காக என்னென்ன பண்ண முடியும், இது 3மே எனேபிள் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் டீப்பாக நேற்று சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகாது. நம்ம வியூஸ் போக நம்ம செட்டிங்கும் மஸ்டான ஒரு காரணம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் சேனல் நேற்றே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ்னு இருக்குது. இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ்
என்னென்னா உங்கள் சேனலை பற்றி சின்னதாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் உங்கள் சேனல் எதை பற்றி அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்க்கு சொல்லணும். முதல்ல மக்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்க்கு சொல்லணும். அப்போ தான் யூடியூப் வந்து உங்களுக்கான கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட உங்களுடைய சேனலை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும். இப்போது என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் சொல்கிற சேனல், அதனால் யூடியூப் டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதாவது யூடியூப் சர்ச் இன்ஜின் அந்த சிஸ்டத்தில் வந்து அது புரிஞ்சுக்கும். ஓகே, யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோ இந்த சேனலில் இருக்குது அப்படின்ட்டு எங்கெல்லாம் யூடியூப் அப்படின்னு தேடுறாங்களோ அந்த இடத்துல நான் என்னுடைய சேனலை எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கும். அதுபோல் உங்களுடைய சேனல் மேஜராக எதை பற்றி அப்படின்ட்டு இங்கே டைட்டில் கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்தால் ரொம்ப நல்லா வியூஸ் போகும். அப்படியெல்லாம் நான் செட்டிங் ஆன் பண்ணி தான் வித்தின் 2 மந்த்தில் நான் மானிடைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய சின்ன உதவி தான். அதாவது நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எந்த சேனல்லையுமே இந்தளவுக்கு டீப் அண்ட் கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதணும்னா உங்கள் சேனலை பற்றி டீப் அண்ட் கிளியராக எழுதிக்கோங்க. ஸோ மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு இந்த இடத்துல மெம்பர்ஷிப் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த விசிபிலிட்டி மோஸ்ட்டாக பப்ளிக்கில் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைவேட் இல்லை ஆன்லிஸ்டில் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ போடும்போது பப்ளிக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வியூஸ் போகாது, சரிங்களா? இந்த செட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டேக். இந்த டேக் ரொம்ப முக்கியங்க. இந்த டேக் ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னா, உங்கள் சேனலில் இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய சேனல் வந்து டெக் சேனல். இப்போது என்னுடைய சேனலில் எப்படியெல்லாம் மக்கள் தேடுவாங்க, ஹவ் டு கிரியேட் யூடியூப் சேனல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைமு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அதிகரிப்பது எப்படி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் வியூஸ் டவுன் ப்ராப்ளம், இந்த மாதிரியெல்லாம் போட்டு தேடுவாங்க. முக்கியமான வேர்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல டேகு கொடுக்கணும். கீவேர்ட்ஸில் உங்கள் சேனலை பற்றி கொடுக்கணும். டேக்கில் உங்களுடைய சேனல் சர்ச்சபிள் வேர்ட்ஸை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நேற்று போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். ஸோ இதை நீங்கள் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 500 வேர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. இந்த அட்வான்ஸ்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன்று அலோ ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டைப்புங்க. இந்த லைசன்ஸ் டைப் தாங்க ஸ்டாண்டர்டுனா நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீடியோவை யூஸ் பண்ண அலோடு. இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன். இந்த கேட்டகரி ரொம்ப முக்கியங்க. உங்கள் சேனலுக்கு என்ன கேட்டகரி வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பல்வேறு கேட்டகரி இருக்குது. இந்த பல்வேறு கேட்டகரி பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நியூவாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய லாங்குவேஜ் அண்டு கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ்னு இருக்குது. உங்களுடைய வீடியோ என்ன லாங்குவேஜ்னு யூடியூப்க்கு நீங்கள் சொல்லணும். ஸோ தமிழாக இங்கிலீஷாக சொல்லணும். அப்போ தான் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வைங்க. தமிழ் டைட்டில் இல்லைனா இங்கிலீஷ் டைட்டில் ரெண்டுமே கலந்து வைக்கலாம். ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நன்னுன்னு இருக்கணும். ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி நான் பின்னாடி வீடியோ போடுறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அடுத்த பார்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங்கிறது ஒரு நல்ல அப்டேட்டு. அது ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் பகுதி 3 அடுத்த பகுதியில் நான் போடுறேன். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் டப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இடத்துல மவுட்ரேஷன் இருக்குது, பேசிக் கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு இந்த பேஜ் இருக்கும். இந்த பேஜில் நீங்கள் வந்து ஷோ மிட்ரோல் ஆட்ஸ் டூரிங் மை வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ வந்து அப்டேட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பார்த்திங்கன்னா ரெகுலராக டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் சேனல்ஸ், அதாவது அப்லோட் டிஃபால்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் கேட்டகரின்னு இருக்குது. இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து
இந்த இடத்துல நம்ம அவங்களுடைய சேனலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு பிளாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை விட இன்னும் அட்வான்ஸாக செட்டிங்கெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். அடுத்த பகுதிக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் லென்த்தியாக போகும், நிறைய செட்டிங் இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் கேட்டகரிஸ்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணுங்களேன். டச் பண்ணால் இது மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வந்து யூடியூப் சைட்லேயே கொடுப்பாங்க. அதில் நிறைய விளம்பரங்கள் லைக் ட்ரிங்க் பண்ணுற மாதிரி, லைக் ஸ்மோக்கிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பிளாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி, பொதுவான கேட்டகரி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலைன்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ நான் டீப்பாக போடுறேன், வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்மிஷன் இருக்குது, கம்யூனிட்டி மாடரேஷன் இருக்குது, கிரியேட்டர் டெமோகிராஃபி இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். என்னென்னா இந்த இடத்துல ஜென்ரல், சேனல், அப்லோட், டிஃபால்ட்ஸ், இந்த 3 செட்டிங்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இந்த 3 செட்டிங் பற்றியும் நான் வீடியோ போட்டுட்டேன். நேற்றுக்கு போட்ட வீடியோ, இப்போ போட்ட வீடியோ ரெண்டுமே இந்த 3 செட்டிங் பற்றி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த 2025 கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நிறைய, அதாவது லாட்ஸ் ஆஃப் விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில். கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவற்றை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்றுக்கு போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். ரொம்ப டஃப்பாக மாறிடுச்சுங்க, நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஸோ நான் 2024 மானிடைஸ் வந்து 2 மாதத்தில் வாங்கிட்டேன். அந்த அளவுக்கு ரூல்ஸ் இல்லைங்க, இப்போது நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ நான் மானிடைசேஷன் வாங்கினதுனால நிறைய ரூல்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோவை ரெடி பண்ணுறேன். நிறைய பேருக்கு டவுட் வந்து நான் வந்து வீடியோவை ரெடி பண்ணிட்டேன், அப்லோட் பண்ண கொஞ்சம் நேரம் இல்லை. அப்கமிங் 1 by 1 நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முக்கியமாக அந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் செட்டிங் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணாதான் நிறைய ரீச் கிடைக்கும். லைக் டேகு, கீவேர்டு, அந்த செக்ஷன் எஸ்பெஷலி நான் சொல்லியிருப்பேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரியும். அந்த டேகில் கரெக்டாக உங்களுடைய சேனலுடைய சர்ச்சபிள் வேர்ட்ஸை கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தா மட்டுமே உங்கள் சேனல் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்கள் சேனல் அவங்களுக்கு போகும். நிறைய பேர் இந்த செட்டிங் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, இந்த 2025க்கான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகுது. ஸோ இதை பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம சேனலில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் டவுட் கேட்ட அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எல்லா செட்டிங் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரெகுலராக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அதாவது யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு யூடியூப்லேயே கிரியேட்டர் இன்சைடர் அந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு என்னைய போல் தமிழ் சேனல் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணுறோம்னா அதுக்கு கைட்லைன்ஸ் தேவை. ஸோ அந்த கைட்லைன்ஸை நம்ம சேனல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.